பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இப்போ டிஎன் போல்ஸ் 2026ல நாம பார்க்க போற தொகுதி கோவை வடக்கு. தமிழ்நாட்டுல சென்னைக்கு பின்னாடி தொழில் முனைவுல வளர்ச்சி கொண்ட மாவட்டமா இருக்கக்கூடியது கோயம்புத்தூர். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட கணபதி, காந்தி மாநகர் உள்ளிட்ட பகுதிகளோட 2011ஆம் ஆண்டு மாநகராட்சியோட புதுசா இணைக்கப்பட்ட வடவள்ளி, வீரகேரளம் உள்ளிட்ட பகுதிகளையும் சில கிராம பகுதிகளையும் உள்ளடக்கியதுதான் கோவை வடக்கு தொகுதி. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதிகள்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த கோவை வடக்குல 1,69,287 ஆண் வாக்காளர்களும் 1,66,979 பெண் வாக்காளர்கள் மற்றும் 38 மூன்றாம் பாலினத்தவர்னு மொத்தமா 3,36,304 வாக்காளர்கள் கொண்ட தொகுதியா கோவை வடக்கு இருக்கு. கோவை வடக்கு தொகுதியில சிறப்பம்சங்களா முருகப்பெருமானோட 7வது அறுபடை வீடு அப்படின்னு பக்தர்களால அழைக்கப்படக்கூடிய மருதமலை சுப்பிரமணிய சுவாமி, வடக்கு கோவை ரயில் நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகம், மேட்டுப்பாளையம் ரோடு பஸ் நிலையம், எம்ஜிஆர் அண்ணா காய்கறி மொத்த மார்க்கெட் அப்படின்னு பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட தொகுதியா கோவை வடக்கு தொகுதி இருக்கு. கோவை வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிறு குறு தொழிற்சாலைகள் அதிக எண்ணிக்கையில இருக்கு. குறிப்பா கிரைண்டர் மற்றும் அதோட உதிரி பாகங்கள், சேர், டேபிள், பீரோ உள்ளிட்ட பொருட்களை தயார் செய்யும் சிறு தொழிற்சாலைகள், லேத் பட்டறைகள், கிரில் ஒர்க் ஷாப்புகள், மோட்டார் பம்ப் தயாரிக்கக்கூடிய தொழில் மையங்களும் அதிக அளவுல இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த 10 இடங்கள்ல தொழிற்பேட்டைகள் அமைச்சு தரணும், பணியாணை குறைவு, உற்பத்தி இழப்பு பிரச்சனைகளை சமாளிக்க 25% உற்பத்தி பொருட்களை அரசே கொள்முதல் செஞ்சுக்கணும், மின் கட்டணத்தை குறைக்கணும், இல்லாட்டி சலுகை முறையில மின் இணைப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய குறு தொழில் முனைவோர்களோட முக்கிய கோரிக்கையா இருக்கு. கோவை வடக்கு தொகுதியோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, தொழில் முனைவோர்களும் தொழிலாளர்களும் அதிக எண்ணிக்கையில இருக்கக்கூடிய இந்த தொகுதியில தொழில் வளர்ச்சி, கட்டமைப்பு வசதிகள் கொஞ்சம் குறைவா தான் காணப்படுது. அது மட்டும் இல்லாம போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது முக்கிய பிரச்சனையா இருக்கு. திமுக ஆட்சி காலத்துல இருந்த மின்வெட்டு பிரச்சனையால இந்த தொகுதியில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்கூடங்கள் உற்பத்தி இழப்ப சந்திக்குது. மின்வெட்டு பிரச்சனை தீர்ந்தாலும் உற்பத்தி விகிதத்துல தொழில்துறை எழுச்சி பெறாம இருக்கிறது வேதனைக்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இந்த தொகுதிக்குட்பட்ட வடவள்ளி, வீரகேரளம் உள்ளிட்ட பல பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை பெருசா இருக்கு. இதுக்காக வடவள்ளி கவுண்டம்பாளையம் கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை விரைவுபடுத்தி கூடுதல் குடிநீர் விநியோகம் செய்யறது அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. மருதமலை கோவில்ல ரோப்கார் வசதியும் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நீண்ட காலமா நிறைவேற்றப்படாம இருக்கு. மருதமலைக்கு கோவை மட்டும் இல்லாம வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வரதால ஆன்மீக சுற்றுலா தலமா மாற்றலாம். அது மட்டும் இல்லாம போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதுசா மேம்பாலம் அமைக்கணும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ என்ன செஞ்சாரு? கடந்த 2021ல நடந்த தேர்தல்ல அதிமுக சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் அம்மன் அர்ஜுனன். வாலிரோடு பகுதியில மேம்பால பணியை திமுக அரசு ரத்து செஞ்சதாகவும் அதனால அதை மேற்கொண்டு செய்ய முடியல அப்படின்னும் முன்னதா அம்மன் அர்ஜுனன் சொல்லி இருந்தது குறிப்பிட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம கோவை வடக்கு தொகுதியில வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி அது மூலமா மக்களோட குறைகளை தீர்த்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாம மருதமலை கோயில் நிதியில பாலிடெக்னிக் கல்லூரி கட்டணும் அப்படின்னு சட்டசபையில கோரிக்கை வச்சு அதுக்காக பணியில தற்போது ஈடுபட்டுக்கிட்டு வராரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு பார்த்தா, கோவையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாவே அதிமுக வேட்பாளர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தல்கள் மூலமா தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து அம்மன் அர்ஜுனன் அவர்களோட சேவை மக்கள் கிட்ட ஆதரவு பெற்றுட்டு வரதுனாலையும் அவரே மறுபடியும் அந்த தொகுதியில அமர்த்தப்பட்டா அவர் மறுபடியும் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.